ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல மனோஜ் வந்து தூங்கிட்டு இருக்காரு. முத்து வந்து அவர் மேல தண்ணி ஊத்தி எழுப்பி விடுறாரு. விஜய் வந்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தனியா சமைக்க சொல்லி மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா வந்து உங்களுக்கும் மாமாக்கும் தனியா சமைக்க சொல்றீங்களா? நான் சமைக்கிறேன், உங்களுக்குலாம் நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்து மீனாவை தரக்குறைவா பேசிடுறாங்க. மீனா வந்து அங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. முத்து வந்து சவாரிக்கு கிளம்புறாரு. அப்ப அவங்க வீட்டு முன்னாடி ஏசி எல்லாம் இறங்குது. யார் அமிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வாசுதேவன் தெரிய வருது. வாசுதேவனுக்கு வந்து கால் பண்றாங்க. சுதா வந்து கால் அட்டன் பண்றாங்க. என்னோட சின்ன கிஃப்ட் என் பொண்ணு வந்து அங்கே தானே கட்டி கொடுத்துருக்கேன், ஸோ அதனால அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் அனுப்புறாரு. சுதா வந்து வாசுதேவன் கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த முத்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாசுதேவன் சொல்றாரு, நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது. மனோஜ் கடையில் தானே நம்ம ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நீ தான் வாங்கியிருக்க, இதை அவனுக்கு ரிட்டர்ன் போட்டால் அவனுக்கு லாஸ் ஆகும், மனோஜுக்கும் முத்துக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்றாங்க. சுதா வந்து மனோஜோட ஷோரூம்க்கு வராங்க. இந்த மாதிரி நான் ஏசி வந்து உங்க வீட்டுக்கு தான் அமிச்சேன், பட் முத்து வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு பொருள் வேண்டான்ட்டு ரிட்டர்ன் பண்றாங்க. மனோஜ் வந்து ஷாக் ஆறாரு. அந்த கடையில இருக்கிற கஸ்டமர்லாம் ரிட்டர்ன் வர்றதை பார்த்துட்டு அந்த கடையில பொருள் எடுக்காமையே போயிடுறாங்க. சுதா வந்து சொல்றாங்க, நீங்க காசு வேணா கிஃப்டாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி வந்து இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலி செயினை வந்து அடகு வச்சு அந்த காசை கொடுக்குறாங்க. தேங்க்யூ.